When I was in my college, I always curious about this side hustle culture because I came from a very low middle class family. என்னோட இந்த ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணி என்னால் கொஞ்சம் மணி மேக் பண்ண முடிஞ்சால் கூட இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல்னு நினச்சேன். ஏன்னா காலேஜ் டேஸ் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான பார்ட். அண்ட் அந்த பார்ட்டில் தான் நமக்கு இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் விட டிசையர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். லைக் ஒரு பைக் வாங்கணும், ஜிம் ஜாயின் பண்ணணும், ஒரு பிராண்டட் க்ளோத், ஒரு பிராண்டட் ஷூஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் பை பண்ணணும், ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய டிசைர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டிசைர்ஸ் எல்லாமே டோட்டலி ஃபைன், நத்திங் ராங் இன் இட். ஆனால் இதெல்லாம் விட என்ன தோணுன்னா, அட்லீஸ்ட் அந்த காலேஜ் ஃபீஸை தாண்டி ஆகிற மற்ற எக்ஸ்பென்சஸை வீட்டில் கேட்காம நம்மளாலே கவர் பண்ண முடிஞ்சதுன்னா அதுவே சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அப்போ ப்ரைமரியாக இருந்த 2 ரிசோர்ஸஸ், யூடியூப் அண்ட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்னென்ன வேஸ்லலாம் மணி மேக் பண்ண முடியும்னு தேட ஆரம்பித்தேன். அண்ட் நிறைய பேர் நிறைய ஐடியாஸுமே அப்போ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 5 to 6 months எனக்கு 2 ஹார்ஷ் ரியாலிட்டி புரிஞ்சுது. ஒன்று, நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் ஐடியாஸ் ஆர் புல்ஷிட். செகண்ட், தேர் இஸ் நோ குயிக் மணி. If someone promises you can make easy money in overnight, then they are either lying or trying to scam you. To make money, you have to provide real value to people. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ என்ன சொல்கிற அரவிந்த், உன்னால் ₹1 கூட மேக் பண்ண முடியலையான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி நாட். என்னால் மணி மேக் பண்ண முடிஞ்சுது. அந்த 6 months முட்டி மோதினதில் சில ஐடியாஸ் மட்டும் ஒர்க் ஆச்சு, நல்ல பேவும் கிடச்சிது. அண்ட் மோர் ஓவர் அந்த ஐடியாஸ் எல்லாம் எனக்கு மட்டும் ஒர்க் ஆகலை, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஒரு 6 legit side hustle ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு மேக் மணி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அந்த சைட் ஹஸ்ஸில் பில்ட் பண்ண எடுத்துக்கிற டைம் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் 10க்கு நான் ரேட்டிங்ஸும் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ப்ளஸ் மற்ற கிரியேட்டர்ஸ் மாதிரி வாயிலே வடை சுடாமல் என்னோட சைட்லேருந்து பர்சனலாக நான் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணுறேன் டு மேக் மணி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டிக் டு த எண்ட். இந்த வீடியோட மிடில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். ஸோ நோ ஷார்ட்கட்ஸ், நோ குயிக் மணி, ஜஸ்ட் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Side hustle number 1, doing an internship. I don't know why most creators don't talk about internship as a side hustle, but honestly சொல்கிறேன், doing an internship is one of the best way to make money. As a student-ஆக நான் என்னோட ஃபர்ஸ்ட் மணியை மேக் பண்ணதும் இன்டர்ன்ஷிப்லேருந்து தான். என்னோட ஃப்ரெண்ட் பாலாஜி இருக்கால, அவனோட ஃபர்ஸ்ட் மணியை மேக் பண்ணதும் இன்டர்ன்ஷிப்லேருந்து தான். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவனோட எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ஆஃப் த காலேஜ் ஃபீஸை அவன் இன்டர்ன்ஷிப்லேருந்து மட்டும்தான் பே பண்ணான். ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுனால நமக்கு மல்டிபிள் அட்வான்டேஜஸும் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்மளால் லேர்ன் பண்ணிகிட்டே ஏர்ன் பண்ண முடியும், ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்க முடியும். அப்படி கெயின் பண்ணுற அந்த ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம ஷார்ட் டேர்மில் நம்மளால் மணியும் மேக் பண்ண மாதிரி ஆச்சு, லாங் டேர்முக்கு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஒரே கல்லில் 2 மாங்கா. அண்ட் இப்போலாம் நிறைய கம்பெனிஸ் ரிமோட் இன்டர்ன்ஷிப்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் நம்ம வீட்டில் இருந்தோ இல்லை ஹாஸ்டலில் இருந்தோ கூட ஒர்க் பண்ணி தர முடியும். அண்ட் ரோல்ஸ்னு பார்க்கும்போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ தான். வெப் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், கான்டென்ட் ரைட்டிங், UI UX டிசைனிங். அண்ட் இப்போ மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கலுக்கு ஏற்ற மாதிரியான ரோல்ஸ், ஈஸினா ஈஸிக்கு ஏற்ற மாதிரியான ரோல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் என்ன ரோல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதில் பேசிக்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு சில சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணி கம்பெனிஸ் அவுட்ரீச் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் த ஆஃபர். அதுக்கு இன்டர்ன்ஷாலா, லிங்க்டின் ஜாப்ஸ், நாக்குரி, இண்டீட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Go to the platforms, create profile, update details, upload your resume and start applying roles. In case உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக எப்படி ஒரு ரெஸ்யூமே க்ரியேட் பண்ண தெரில அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை கார்டில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நம்ம இன்றைக்கி பண்ணுற இதே இன்டர்ன்ஷிப் நாளைக்கு நம்மளோட ஃபுல் டைம் ஜாபாக கூட கன்வெர்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்லீப் ஆன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் உங்களுக்கு எப்படி ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்குறதுன்னு தெரியல, நான் எப்படி என்னோட இன்டர்ன்ஷிப் வாங்கினேன், எப்படியெல்லாம் கம்பெனிஸை போய் வந்து அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன ரோல்ஸுக்கெலாம் ஈஸியாக இன்டர்ன்ஷிப் கிடைக்குன்னு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா ஹேஷ்டேக் இன்டர்ன்ஷிப்னு வேணால் கமெண்ட் கீழே பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம இன்டர்ன்ஷிப்புக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி இந்த சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இன்டர்ன்ஷிப்பை 2ஆக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்ட் டைம், இன்னொன்று வந்து ஃபுல் டைம். பார்ட் டைம்னா ஆஃப்டர் காலேஜ் நீங்கள் ஒரு 4 to 5 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் டைம்னா நீங்கள் உங்கள் காலேஜ் உங்களை அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெடிக்கேட்டடாக ஒரு 8 to 9 hours வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்ட் டைமுக்கு நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 5K to 7K அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஃபுல் டைமுக்கு ஒரு 15K to 25K வரையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் இந்த பார்ட் டைம் இன்டர்ன்ஷிப்பு பண்ணியிருக்கேன், ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப்பு பண்ணியிருக்கேன். நான் பார்ட் டைம் பண்ணும்போது எனக்கு 5,000 கிடச்சிது, ஃபுல் டைம் பண்ணும்போது 15,000 கிடச்சிது. அப்போல்லாம் இந்த 15,000 அப்படிங்கிறது ஹியூஜ் மணி. அஃப்கோர்ஸ் இப்பயும் ஹியூஜ் மணி தான். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த இன்டர்ன்ஷிப்புங்கிற சைட் ஹஸ்லுக்கு என்னோட ரேட்டிங் 7 out of 10.
If you are someone who love to spend huge time on social media, then this side hustle is an absolute best for you, and I'm very excited to share this with you all, social media management. இவ்வளோ நாள் டைம் பாஸ்க்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த ஸ்கில்லாக மாற்றி அந்த ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணி அதிலிருந்து மணி மேக் பண்ணால் யாரு தான் எக்ஸைட் ஆக மாட்டாங்க. நீங்கள் எப்படி உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே மற்றவங்களுக்கு லைக் பிராண்ட்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், கிரியேட்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஆஸ் எ சோஷியல் மீடியா மேனேஜராக ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது, க்யூரேட் பண்ணுறது, ஷெட்யூல் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, அப்படி போஸ்ட் பண்ணுற அந்த கண்டென்ட்டை எங்கேஜாக வச்சுக்கிறது அண்ட் சம்டைம்ஸ் பேசிக்கான ஆட் கேம்பெயின்ஸை ரன் பண்ணுறது, இதெல்லாம் தான் உங்கள் ஜாபாக இருக்கும். ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டோன்னா ரீல்ஸ் அண்ட் போர்ட்ரேட்ஸ், லிங்க்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரைட்டப்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ், ட்விட்டர்னா ட்விட்டருக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட், இந்த மாதிரி அந்த சோஷியல் மீடியா என்னவோ அதுக்கான கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாமே சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்குள்ளார வரும். நீங்கள் எடுத்த உடனே இந்த சர்வீஸை பெரிய பிராண்ட்ஸ் கிட்டையும் பிஸ்னஸ் கிட்டையும் பிச் பண்ணக்கூடாது. அப்படி பிச் பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. நீங்கள் யாரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். And I'm not talking about the big shots, I'm talking about the early creators. Few years back in creator economy, creators are lesser than viewers. இந்த ரேஷியோவில் தான் creator economy இருந்துச்சு. But now கதையே வேற, because everybody wants to become a creator. ஸோ கிரியேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு வியூவர்ஸ். இதுதான் இப்போ இருக்க கிரியேட்டர் எக்கனாமியோட ரேஷியோ. பட் பிரச்சனை என்னன்னா, ஒரு ஏர்லி கிரியேட்டர்னால இண்டிவிஜுவலாக எல்லா சோஷியல் மீடியாவும் ஹேண்டில் பண்ண முடியாது. அண்ட் அந்த பிரச்சனை தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே ப்ரொவைட் பண்ணுது. இஃப் சப்போஸ் அந்த கிரியேட்டரை நம்மளால் அவுட்ரீச் பண்ண முடிஞ்சு, நான் உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணித்தரேன், அதுக்கு நீங்கள் எனக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் மணியை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கோட் பண்ணிங்கன்னா they mostly never say no. எப்பனா நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் உண்மையாலுமே அவங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணுச்சு அப்படின்னா they mostly never say no. அண்ட் அந்த கிரியேட்டரை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை நீட்டாக பில்ட் பண்ணியிருக்கணும். இப்போ லிங்க்டின்ல ஒரு 10 பெஸ்ட் ரைட்டப்ஸ், இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 பெஸ்ட் ரீல்ஸ் போட்டிருந்தீங்கனாலே போதும். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய லைக்ஸ் வாங்கியிருக்கணும், உங்ககிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கிரியேட்டருக்கு உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ண தெரியும்னு தெரிஞ்சால் போதும். மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸும் அதை தான் பார்ப்பாங்க. ஏன்னா யாருக்குமே ஒரு அன்ப்ரொஃபஷனல் கிட்டையும் அமெச்சர் கிட்டையும் ஒர்க் பண்ண பிடிக்காது. அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்ககிட்ட ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ இருக்குது, பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருக்குது அப்படின்னா அது இன்னொரு அட்வான்டேஜ். அண்ட் இன்னைக்கு இருக்க தேதியில் ChatGPT, நோ கோட் பிளாட்ஃபார்ம், அப்புறம் கிட்டப்ல இருக்க டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒன் டேக்குள்ளார ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணிட முடியும். டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது SSM பேசிக்ஸ், சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் ப்ளஸ் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் எடுத்துக்கிட்டாலும், அந்த சின்ன கிரியேட்டர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த். அதுக்கு நீங்கள் வந்து கோல்டு இமெயில் சென்ட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறது, இல்லை லிங்க்டின் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் போய்ட்டு டிஎம் பண்ணி கூட கேட்டு பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலாக அந்த சின்ன கிரியேட்டர்ஸ்க்கு 2K-ஓ 5K-ஓ இல்லை ஃப்ரீயாக கூட சார்ஜ் பண்ணி உங்களோட பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா அந்த ரிசல்ட்டையே நம்ம டெஸ்டிமோனியலாக ஷோ ஆஃப் பண்ணி பெரிய கிரியேட்டர்ஸ் ஒரு 4 கிரியேட்டர்ஸை கிளைண்ட்டாக எடுத்தோன்னா நீங்கள் மந்த்லி 30,000 to 50,000 வரையும் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டான ப்ராசஸ் தான், ஆனால் நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஃபீல்டு தான் இந்த SSM. ஸோ இதுக்கு என்னோட ரேட்டிங்ஸ் 8 out of 10. I'm telling you a scenario. என்னோட காலேஜில் வந்து ஒரு டாப்பர் பையன் தான். ஐ திங்க் he cracked 4 to 5 offers ஆன் கேம்பஸ் அண்ட் ஆஃப் கேம்பஸ் ரெண்டுமே சேர்த்து அவன் கையில் வந்து ஒரு 4-5 ஆஃபர் வச்சுருந்தான். ஸோ வாட் he did is லிங்க்டின்ல வந்து அந்த ஆஃபர்ஸ் ப்ளஸ் அந்த ஆஃபர்ஸ்க்கான CTC எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டான். அந்த போஸ்டருக்கு கீழே இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவ் ஐ கிராக் திஸ் ஆஃபர்ஸ் தென் புக் அ 1-on-1 கன்சல்டேஷன் கால் ஆன் டாப் என்று சொல்லி அவனோட டாப் மேட் ஐடியா கொடுத்துட்டு இவ்வளோ மினிட்ஸுக்கு இவ்வளோன்னு சொல்லி ஏதோ சார்ஜ் பண்ணி வச்சிருந்தான். ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் மணியை சார்ஜிங்காக போட்டிருந்தான். அண்ட் தட் வாஸ் ஒன் ஃபென்டாபுலஸ் ஐடியா, பிகாஸ் இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங் நெவர் டூ இட் ஃபார் ஃப்ரீன்னு ஜோக்கர் சொல்லியிருக்காரு. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை டியூட்டரிங் இஸ் அ கிரேட் சைட் ஹஸ்ல். ஸோ இஃப் யூ ஆர் அ guy or a girl who good at subjects like math, English, physics or even codingனா கூட அந்த நாலேஜை அப்படியே உங்களோட மட்டும் வச்சுக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டைம் அண்ட் எஃபர்ட்டை கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், பட் நான் யாருக்கு டியூட்டர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள். இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா உங்களோட ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் வந்து டியூட்டர் பண்ணலாம், இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் டியூட்டர் பண்ணலாம். அப்படி டியூட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை வாங்கிக்கலாம். இல்லைனா மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் வே இருக்குது. உங்கள் லோக்கலில் இருக்க பெரிய டியூஷன் சென்டர்ஸ் அண்ட் அகாடமி இதோட லிஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பார்ட் டைம் டியூட்டருக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். சப்போஸ் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டேபிளான இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும். இதுவே நீங்கள் ஆன்லைன் டியூட்டரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜாயின் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் டாப்மேட், டியூட்டர்மீ, செக், வெரன்டூ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி உங்களால் பர் ஹாருக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆன்லைன் டியூட்டரிங்கை பண்ணலாம். அண்ட் இதில் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்கிட்ட வந்து இதை ரீச் பண்ண வைக்க போகிறீங்கன்றது யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காலேஜ் மேட் சொல்லியிருந்தேன் இல்லையா,
அவன் வந்து லிங்க்டின் கனெக்ஷன் வந்து அவன் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சிருந்தான். ஆல்மோஸ்ட் என் காலேஜில் இருக்க எல்லா ஜூனியர்ஸுமே, எல்லா டிபார்ட்மெண்ட் ஜூனியர்ஸுமே அவனை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி மற்ற காலேஜில் இருக்க ஜூனியர்ஸுமே அவனை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் லிங்க்டின் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் டு ஷேர்னு அவன் நினச்சிருந்தான். அதை ஷேரும் பண்ணியிருந்தான். மேபி அவனுக்கு நிறைய கன்வர்ஷன்ஸ் கூட கிடச்சிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது வந்து அந்த நீங்கள் டீச் பண்ண போகிற அந்த விஷயத்துக்கு எங்கே டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்களோ அங்கே கொண்டு போய் ரீச் பண்ண வைக்க வேண்டியது உங்களோட வேலை. சும்மா பிளாட்ஃபார்மில் மட்டும் போய் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு யாருமே கால் பண்ணலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறதும் உங்களோட வேலை தான். அப்போ தான் மணி மேக் பண்ண முடியும். ஆன்லைன் டியூட்டரிங்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளால் குளோபல் லெவலில் பீப்புளை ரீச் பண்ண முடியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 5,000 15,000 வரையும் நம்மளால் டியூட்டரிங் மூலமா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்னோட ரேட்டிங்ஸ் 6 out of 10. Side hustle number 4, video rating. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி everybody wants to become a creator. இன்ஃபேக்ட் கூகுள் என்ன சொல்லுதுன்னா 2025ல எவ்ரிடே 2.6 மில்லியன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் 5,18,000 ஹார்ஸ் ஆஃப் கண்டென்ட் டெய்லியும் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை விட ஒரு பெட்டரான டைம் இல்லை வீடியோ ரேட்டிங்கை சைட் ஹஸ்லா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. வீடியோ ரேட்டிங்கை பொறுத்தவரையும் நான் மொபைல் எடிட் பண்ணி தரேன்னு சொன்னால் எந்த ஒரு கிரியேட்டரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரை லேர்ன் பண்ணி தான் ஆகணும். இனிஷியலாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் லைக் CapCut, DaVinci Resolve இதெல்லாம் யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் கற்றுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த வீடியோ எடிட்டிங்லேருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோ, ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் லைக் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லைனா DaVinci Resolveோட பெய்டு வெர்ஷன் கூட நீங்கள் ஆஃப்டர் ஏர்னிங்க்கு அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் டேரெக்டாக ப்ரீமியர் ப்ரோவும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் தான் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கிராஃப்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ண தெரியும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோவும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் கற்றுக்கலாம். ஒன்ஸ் சேம் நீங்கள் மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெய்டு வெர்ஷன், ஆக்சுவல் வெர்ஷனுக்கு வந்து ஜம்ப் ஆகிக்கலாம். ரிஸ்க் உங்களுது. இந்த வீடியோ எடிட்டிங்கான ரிசோர்ஸஸ் இன்றைக்கி ஃப்ரீயாகவும் பெய்டு கோர்சஸாகவும் நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங்காக லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ எடிட்டிங் ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸுங்கிறனால, அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க இந்த ரிட்டென்ஷன் எடிட்டிங், சினிமேட்டிக் லெவல் எடிட்டிங், ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 months நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணால் தான் இதெல்லாமே ப்ராப்பராக பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேவும் ஜாஸ்தியாக இருக்கும். பர் வீடியோக்கு நீங்கள் 500ல் ஸ்டார்ட் பண்ணி 10,000 வரையும் சார்ஜ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பேங்கராக இருக்குது, நிறைய வியூஸ் வந்து ஜெனரேட் பண்ணுது அப்படின்னா பர் ஹாருக்கு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பொட்டன்ஷியலை பொறுத்து. இதை ஃப்ரீலான்சிங்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு Fiverr and Upwork இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கும் ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கும் நீங்கள் டேரெக்டாக DM பண்ணி உங்களோட சாம்பிள் ஒர்க்கை சென்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ROI பேஸ் பண்ணி என்னோட ரேட்டிங்ஸ் 8 out of 10. நெக்ஸ்ட் சைட் ஹஸ்ல் கிராஃபிக் டிசைனிங். பிஸ்னஸ் அண்ட் ஏஜென்சிக்கு லோகோ டிசைனிங்ல ஸ்டார்ட் பண்ணி பிராண்டிங் மெட்டீரியல்ஸ், இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாவுக்கு போஸ்டர்ஸ், ப்ரௌச்சர்ஸ், யூடியூப்க்கு தம்ப்நெயில்ஸ், ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ்க்கு பேனர்ஸ் இதெல்லாமே டிசைன் பண்ணுறவங்க கிராஃபிக் டிசைனர்ஸ். இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அடோபோட ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர். இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ லவ் டிசைனிங் அண்ட் ஆர்ட்னா நீங்கள் இதை வந்து பிக் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கிளைண்ட்ஸ் பிடிக்க Fiverr, Upwork, Behance, Dribbble இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள் கான்டாக்ட்லையோ இல்லை உங்கள் ஏரியாவிலோ இந்த சர்வீஸ் தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக ரீச் பண்ணி கூட உங்கள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற வழியாக ஏர்ன் பண்ண முடியும். 500லேருந்து 5,000 வரையும். இதுக்கு என்னோட ரேட்டிங் 6 out of 10. சைட் ஹஸ்ல் நம்பர் 6, கான்டென்ட் கிரியேஷன். ஆஸ் ஐ செட், கிரியேட்டர் எக்கனாமி க்ரோ ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் 2 yearsல இது இன்னும் க்ரோ ஆக தான் போகுது. அதோட சேர்த்து யூடியூப் ஸ்டார்டட் புஷிங் நியூ கிரியேட்டர்ஸ். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு யூடியூப் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்தே யூடியூப் அந்த வீடியோவை எல்லா வியூவர்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு பிகம் அ கிரியேட்டர். அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் பண்ணலாம், இல்லை லிங்க்டின்லையும் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பண்ணலாம். நான் இப்போ ப்ரைமரியாக யூடியூப்பில் பண்ணிட்டு இருக்கனால நான் யூடியூப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் மை பயாஸ். மணி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இப்போ நான் ஷேர் பண்ண சைட் ஹஸ்ல்ஸ்லேயே கான்டென்ட் கிரியேஷனில் தான் நல்ல காசும் பார்க்க முடியும். பிகாஸ் யூ கேன் கிரியேட் மோர் தென் 2 income streams லைக் AdSense, பிராண்ட் கொலாபரேஷன், affiliate marketing, selling merchandise, selling digital assets, launching courses and etc. பட் இதை நான் 6th பிளேஸில் கொண்டு வந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. பிகாஸ் யூடியூப் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் இஸ் அ லாங் டேர்ம் கேம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே எடுத்த உடனேலாம் நம்மளால் பண்ணிட முடியாது. ஃபார் சம் பீப்புள் இட் வில் டேக் இயர், ஃபார் சம் பீப்புள் இட் வில் டேக் மோர் தென் அ இயர். ப்ளஸ் அதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஏர்லி கிரியேட்டர் அப்படின்னா நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஃபில்மிங், வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் டிசைனிங் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே ஆளாக தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ கான்டென்ட் கிரியேஷனை பொறுத்தவரையும் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஜாஸ்தி, அட்லீஸ்ட் இன் யுவர் ஏர்லி ஸ்டேஜஸ். ஸோ ஹார்டஸ்ட் சைட் ஹஸ்லும் இதுதான், மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் சைட் ஹஸ்லும் இதுதான். ஸோ என்னோட ரேட்டிங்ஸ் ஃபார் கான்டென்ட் கிரியேஷன் 9 out of 10. இப்போ நான் ஷேர் பண்ண இந்த சைட் ஹஸ்ல்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களே ஒரு 3 கொஷின் கேட்கணும். இந்த சைட் ஹஸ்லை பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாளில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இந்த சைட் ஹஸ்லை நான் எவ்வளோ நாள் பண்ண போகிறேன், அண்ட் ஃபைனலி இந்த ப்ராசஸை நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன்னா. இந்த 3 கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் முதல்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா
no one can stop you from making money. என்னோட சைட்ல இருந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா ஐ எம் கோயிங் டு ஹையர். நான் 2 இன்டர்ன்ஸை வந்து ஹையர் பண்ண போறேன். ஒன் இஸ் ஃபார் thumbnail டிசைனிங், ஒன் இஸ் ஃபார் வீடியோ எடிட்டிங். அண்ட் என்கிட்ட இருந்து நீங்க வந்து சர்டிஃபிகேஷன்லாம் எதிர்பார்க்க கூடாது. என்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேசிக்கா இந்த வீடியோ அப்லோட் பண்றதுனால என் சைட்ல இருந்து ஏதோ ஒரு மணி கான்ட்ரிபியூஷன் நான் இருக்கணும்னு நினைச்சேன். ஸோ தட் யூ வின், ஐ வின், இட்ஸ் அ வின் வின். எக்ஸாக்டாக இந்த வீடியோ அப்லோட் ஆகிற இதே டேட்டில் நான் 1 month கழிச்சு thumbnail டிசைனிங்க்கு ஹையர் பண்ணுவேன், 2 months கழிச்சு வீடியோ எடிட்டிங் ஹையர் பண்ணுவேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்லையோ இல்லை லிங்க்டின்லையோ நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ கீப் ஃபாலோவிங் அண்ட் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி தேவையான ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் டூ இன்ஸ்பயர்.